டோர்னமெண்டா ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச், செகண்ட் ரவுண்ட் மேட்ச். ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க டேரெக்டாக ப்ரைஸை செக்யூர் பண்ணிடுவாங்க. டிவிஎம் மணி பிரதர்ஸ் வர்சஸ் காரை கிங்ஸ், சாரி டிகேஎம் மணி பிரதர்ஸ். ஒன்றே பேசுவோம்னா எங்கள் சைக்கிள் இருக்குது அஜித். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பிரசாந்த். இந்த மேட்ச்சு 7 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் வித் ஸ்டார்ட், நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவுலிங்கில். இங்கே ஃபஸ்ட்டு பாலே பாலோட செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இல்லை விரட்டி போனால் தான் ஸ்டாப் பண்ண வாய்ப்பாக இருக்கும். ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? சூப்பர் ஸ்டாப்புங்க ஏங்க சார், கரெக்டாக போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு 2 ரன். ஃபர்ஸ்ட் ரன்னை இங்கே 2ஆக மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். குயிக்கோ டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. அதன் காரணமாக இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஃபீல்டு கைக்கே போச்சு, ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக இங்கே லைஃபு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க. இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் லெக்கில். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட இங்கே பிரகாஷ். 2வது ஓவரோட ஃபஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க, ஆனால் தாண்டி போயிடுச்சு. எக்ஸலன்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஸோ பவுண்ட்ரியே போயிருந்தாலும் அவரோட எஃபோர்ட் இங்கே பாராட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி. சுவிட்ச் இருக்கான ட்ரை பேட்டில் பால்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்லோயராக போடவும் ஏமாந்துட்டார். ஃபோர்த் ஒன் மோர் ஸ்லோயர் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக்காக போட்டிருக்காரு இந்த முறை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸலன்ட் டெலிவரி. 1 மோர் டாட் பால். இங்கே பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிறாரு. லாஸ்ட் 1 மோர் ஃபுல் டாஸ். சுவிட்சுக்கிட்டு தெளிவாக ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க இங்கே பவர் பிளேலையோ சுவிட்சுக்கிட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி போனதுக்கப்புறம் அடுத்த 4 பால் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த ஓவர் 5 ரன்னுக்கு போட்டு 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சுவிட்சுக்கிட்டு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தாண்டி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் கிளிக் கார்டை பார்த்தாரு. டாட் பாலை மாற்றிருக்காரு இங்கே பவுலர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மோர் சுவிட்சுக்கிட்டு ஆனால் தெளிவாக மீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். வாட்டர் டேக்கனுங்க இங்கே கீப்பர் விஜய். சூப்பரான கேட்சை பூஸ்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா இங்கே ரமேஷ் சென்சிபிளாக தரையாக தட்டி விட்டு ஓடிருக்காரு. ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரன்னு கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. பாஸாக ஓடிருக்காங்க. நல்ல ஃபீலிங் போட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தெளிவாக ஆடிருக்காரு. ஒரு ட்ரைவு. இதையும் 2ஆம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா? சிங்கிள். போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு வழக்குனாரே ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பால். 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. 4வது ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை. பவுண்டரி போயிதா இல்லை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஸ்டாப்பு. ஸோ அங்கே நிறைய ஃபீல்டர்ஸ் துரிதமாக வேலை பார்க்குறாங்க ஃபீல்டிங் பண்ணும்போது. ட்ரை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்பு தெளிவாக ஆட்டாருங்க. பிகேந்தேசம்ல ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடுச்சு. ஐயோ கொஞ்சம் தான் கண்ணாடி பதம் பார்த்துருக்கோம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பல்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில். சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. சப்போர்ட் பண்ணதுக்கு டாட் பால். மேட்சுக்கான 5th ஓவர் போட எங்கள் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை மேஜிக்கல் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆஸ்டாருங்க நேருக்கு நேர். கண்டிப்பாக இது தாண்டறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தாண்டி போயிடுச்சு. 6 நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஒரு 6 இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையிலே தான் போகும். 1 மோர் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்
நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, இழுத்து நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவு கொண்டு வந்திருக்காரு. 5 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க டிகே மணி பிரதாஸ். 6வது ஓவர் பட அமர் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க. நல்லா டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே அமர். நீ பேட்ஸ் பண்ணா எங்க சார் பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் செம்ம ஹைட்டு. சான்ஸ் ஃபார் பெரிய டிஸ்டன்ஸு கிளியர் பண்ணி போயிருதா போகலைங்க. கேட்சை போஸ்டார் பிரசாந்த். நல்லா டேக் அண்ட் இந்த ஓவரில் எடுக்கிறா 1 மோர் விக்கெட்டை எடுக்கிறாங்க. பாலோட 4th ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. பந்து பவுண்ட்ரிக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. நூலு பிடிச்ச மாதிரி ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிட்டு அடிச்சிருக்காரு. ஒரு புல் ஷாட். சான்ஸ் ஃபார் புடிச்சாருங்க. கேட்ச் ஆல்பா சூப்பரான டேக்கனுங்க. ஸோ இந்த ஓவரில் வர்ற அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் லோகு. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ பாரு இந்த ஓவர் சிக்கனமான ஓவராக போட்டு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. 6 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க டிகே மணி பிரதாஸ். அஸ்வினி சொல்ல லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட இங்கே அம்சா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஒரு இன்சைட் அவுட்டு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு போயிருந்தா ஃபீல்டர் வேட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஒயிட் கோடு வரைக்கும் போனார். ஒரு லோ புல் டாஸ் நேருக்கு நேர் லாங் ஆன் லாஸ்ட்டு 2 ரஷ் பண்ணிடுறாங்களா. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு வந்திருக்கு. 2 ஓடிடுறாங்களா. அங்கே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஆனால் முன்னாடி இழுத்து தெளிவாக போட்டிருக்காருங்க ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆனில். சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. 6 இங்கே நிறைய பேட்ஸ்மேன்ஸ் ட்ரை பண்ணாங்க. யாருமே பதிவு பண்ண முடியல. நேருக்கு நேர் இப்போ வச்சிட்டாங்க ஒரு 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் பால். தரையாக தான் கிடக்கு. கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க. நிற்க வச்சு மாற பார்த்தாலும் விக்கெட்டு. கடைசி பால் அதன் காரணமாக ரிஸ்க் ரன் ஓடினாங்க. அவுட் ஆயிரம்னு தெரிஞ்சு 54 அடிச்சிருக்காங்க டிகே மணி பிரதாஸ். 55 டார்கெட் காரைக்குடி கிங்ஸ். இங்கே சைக்கிளில் இருக்கப்படுறது யோகேஷ், சாரி சுந்தர். பவுலிங்கில் இருக்குது யோகேஷ். இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் பவுலர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுலர் துரிதமாக வேலை பார்த்துறான்னு சொல்லலாம். அவர் கையில் போகலன்னா கண்டிப்பாக மிடான் லாங்காக உள்ளே இருக்க பட்சத்தில் இது பவுண்ட்ரியாக இருந்திருக்கும். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ பவுலர் என்ன நினச்சி போட்டாரோ அந்த இதில் இங்கே மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன். கொண்டோர் பேட்ஸ்மேனா எங்கள் விஜய் தட்டி விட பார்த்தாரு. கீப்பருக்கு பின்னாடி இந்த தேர்ட்மேன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். 4th ஒன் சான்ஸ் ஃபார் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பின்னாடியே விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிடுறாரா பிடிச்சாருங்க. பின்னாடியே விரட்டி போய் லாங் ஆனில் லைனுக்கிட்ட வச்சு கேட்ச பிடிச்சாரு. சர்க்கிளுக்குள்ளே இருந்த ஃபீல்டர். ஒட்டு மொத்த கிரவுண்டும் இங்கே அவருக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தான்னு சொல்லலாம். சூப்பராக அடிச்சு பிடிச்சாருங்க கங்கா. நீ பேஸ் பண்ணா எங்கள் அமர் காலில் பட்டிருக்கு. டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஃபாலோ பண்ணிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. முதல் ஓவரை ஒற்றே ரன்னை விட்டு கொடுத்து போட்டிருக்காரு. அதுவும் லெக் பையில் போன ஒரு ரன்னு தான். செகண்ட் ஓவர் பட எங்கள் ரமேஷ் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்காங்க. ட்ரை லோ கேப்டாக வந்துருச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் மோர் சூப்பராக போட்டிருக்காரு. உடம்புல போட்டு சிங்கிளாக ஓட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. 1 மோர் டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வைப்பா 2வது ரன்னுக்கு வைப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்துட்டார் ஃபாஸ்ட்டாக. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கேப்பில் விழுந்திருக்கு. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா எஃபோர்ட் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. கேப்பில் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிருங்க. 2 ஃபீல்டருக்கு நடுவில் சின்ன கேப்பை அதை தெளிவாக ஃபீல் பண்ணிட்டாரு. ஒரு பவுண்டரி. 2 ஓவருக்கு 9 அடிச்சிருக்காங்க.
போன பால் ஓவர் ஹீட் ஆகி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் இடையில ஒரு விக்கெட்டு போயிடுச்சு. இப்போ நீ பேட்ஸ் போனால் தமிழ். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடித்து பார்க்குறாங்களா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. பவுலர் கரெக்டாக பிடிக்கல. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க மெக்கலம்னு இருந்துச்சு. ஸோ ஜெர்சி நம்பருக்கு ஏற்ற மாதிரியே போய் ஃபீல்டரிங் பண்ணிட்டாருங்க. நீ பேட்ஸ் சொன்னால் எங்கள் மணி ஃபஸ்ட்டு பாலே சுற்றிட்டுக்கான ட்ரை ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. கரெக்டாக போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிக்கலைங்க. அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட் ஆகிருந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை போட்டிருப்பாங்க. ஸோ தப்பிச்சிட்டாரு எங்கள் மணி. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் பேட்டில் பட்டுச்சு. விக்கெட் ஆகுறாங்க. மணியோட விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே பால் விக்கெட்டோட இந்த டோர்னமெண்ட்டில் 5 விக்கெட் ஹோல்டர் ஆகுறாரு. இங்கே 3 ஓவருக்கு 13 5 விக்கெட்டிலேருந்து 5 யோகேஷ் எடுத்திருக்காரு. 4வது ஓவர் போட எங்கள் அஜித் நேருக்கு நேர் லாங் ஆஃப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் திரையிடத்தில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. இந்த முறையும் சுவிட்சுக்கு தெளிவாக படலை. கேப்பில் விழுந்திருக்கு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ஒரு போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறுகி போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் அண்ட் 4 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் பட எங்கள் லோகு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஆசாங்க கவர்ஸில். கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும். அங்கே ஃபீல்டரே இல்லை. ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா 6 போயிடுச்சுங்க. சூப்பரான 6. மேட்சில் மொமெண்ட்டை இங்கே சேஞ்ச் பண்ணுறான்னு சொல்லலாம். பாண்டி போன பால் ஒரு லெக் பை சிங்கிள். 4th ஒன் தட்டி விட்டுருக்காங்க. அங்கே தேர்மனில் நல்லா ஸ்டாப் பண்ணார். பாயிண்ட் ஃபீல்டர். சிங்கிள். பாலோட 5th ஒன் அகெயின் உடம்புல தான் பட்டிருக்கு. இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். பிகின் இந்த ஸ்டெம்பில் வந்துட்டு ஒரு லக்கி பவுண்ட்ரிங்க. 5 ஓவருக்கு 35. ரெமினியிருக்க 12 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். ரெமினியிருக்க 12க்கு 20. ரமேஷ் பவுலிங்கில் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? லாங் ஆனில் ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. 2வது ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்க. பாஸ் ஆகிங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 2. ரெமினியிருக்க 11க்கு 18. செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக அடித்தார். சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ண முடியுதா? ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சூப்பரான ஸ்டாப்பு. இதையும் 2ஆக கால் பண்ணி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 பாலில் 2 டபுள். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்களா? வாட் அண்ட் எஃபோர்ட்டுங்க. இங்கே விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. ரொம்ப நேரம் சுவிட்சுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போதான் ஒரு பால் தெளிவாக சுவிட்சுக்கு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே இந்த பேட்ஸ்மேன் முன்னாடியில தான் இருக்காரு. ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஈவினிங் 12 அடிக்கணும். ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். இருக்க 8க்கு 12. 5th ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அவர் விட்டு இருந்தால் பவுண்டரிக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். ஒரு சிங்கிள். இப்படி இருக்க 7க்கு 11. லாஸ்ட் ஒன் முக்கியமான பால் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே 6வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. கடைசி 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். கடைசி 6 பாலுக்கு 11 அடிக்கணும். அப்படி எல்லாமே இங்கே சாமி வந்திருக்காரு. சீனியர் பவுலர். போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சுற்றிக்கு திரும்பி ஒரு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேப்பில் தான் போகுது. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி. 6க்கு 11 5க்கு 7 மாற்றிருக்காரு. இங்கே ரெமினி இருக்கா 5க்கு 7. செகண்ட் ஒன் பிகின் இந்த ஸ்டம்பில் ட்ரை பண்ணார். சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பால் தான் நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தார். ஒரு சிங்கிள். இருக்க 4 பாலுக்கு 6. முக்கியமான பால். ஒவ்வொரு பாலும் முக்கியமாக இருக்க போகுது. ஃபுல் டாஸ் கண்ட்ரோல்டாக ஆடி இருக்காரு. ஃபீல்டர் பாஸ்டாக வரட்டி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் த்ரோ பாஸ்டாக அடிச்சாருங்க. பின்னாடி பேக்கப் கரெக்டாக இருக்காரு. சிங்கிள். 3 பாலுக்கு 5 பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. போன மேட்ச் இதே மாதிரி தான் ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அப்போ 12க்கு 8 இப்போ 6க்கு 11 மாதிரி இருக்குது.
முக்கியமான பால் ஃபுல்லாக வந்தார், ஆனால் ஸ்டம்பில் போட்டாருங்க. இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே சாமி. ஸ்கோர் போர்டில் செக் பண்ணிட்டு இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க. ரிமினி இருக்க 2க்கு 5, ஒரு பவுண்டரி கண்டிப்பாக அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. பீலர் கேட்சை பிடிச்சிடுறாரா, மிஸ் பண்ணிட்டாருங்க கேட்சை. விட்டது கேட்சே இல்லை, மேட்சா அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா விக்கெட்டு, அடுத்த பால் 6 அடிக்கிற மாதிரி போயிருக்கு இங்கே சூழ்நிலை. ஸோ ரிமினி இருக்க ஒரு பாலுக்கு 1 ரன் தான் அடிக்கணும். இங்கே டை ஆயிடுச்சு, கடைசி ஒரு பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். முக்கியமான பால், மேட்ச் பால், ரிசல்ட் பால். விக்கெட்டுங்க. இங்கே 1 மோர் சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே மேட்சை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஓவர், இப்போவும் சூப்பர் ஓவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க விளாண்ட 2 மேட்சுமே சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் ஓவர் வந்துருச்சு. சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில் கேட்சுக்கு வாய்ப்பா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. வாட் அன் எஃபோர்ட் ஃபீல்டர் இங்கே மிட் விக்கெட்டில் சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 1 ரன் மட்டும் தான் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் பிகைண்ட் த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு, டாட் பால். முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால். போன பால் நோ பால் சொல்லிட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் சேஞ்சு சொல்லாமல் சேஞ்ச் பண்ணிட்ட காரணத்தினால ஃப்ரீ ஹிட். போன பால் நோ பால் கொடுத்த காரணத்தினால அதன் காரணமாக எங்கள் லைஃபு. நெக்ஸ்ட் ஒன் டேக் அண்ட் கேட்சை புடிச்சாரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் அகைன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு. அங்கே ஆனாலும் விக்கெட்டு தான், ஆல் அவுட்டு. 2 விக்கெட் தான் கணக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மறந்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மணி. விக்கெட் 2 அடிச்சிருக்காங்க, 3 டார்கெட். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே 3 டார்கெட். ஸோ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியிலே இங்கே மேட்சை வின் பண்ணி முதல் அணியாக இங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் சூப்பராக போட்டு அந்த மேட்சை சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போக வச்சு மேட்சையும் ஒரு மறுவீர் கொடுத்துறான்னு சொல்லலாம் எங்கள் சாமி.